என் பேர் மல்லிகா. நான் நீராடி கிராமத்துல இருந்து இங்க ஆதிமலை கம்பெனி பேருக்கு வரேன். நான் வேலைக்குன்னா ஆதிமலை வர தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இங்க வந்து வேலை செய்யறேன். நான் ஒரு 14 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதுல வந்து நாங்க இது தறி சீமாறு எடுத்து மேட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கோம். இந்த தறி வந்து முதல்ல நாங்க மரம் இதுலதான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப இரும்பு தறியில வந்து நாங்க வேலை செய்யறோம். முதல் வேலை செஞ்சது கூட இந்த தறியில வந்து எங்களுக்கு செய்யறதுக்கு நல்லாவே இருக்கு. நான் இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுலதான் இருந்தேன். வீட்டுல வந்து நாங்க வந்து கொஞ்சம் காடு வச்சிருக்கோம், தோட்டம் வச்சிருக்கோம். அதுல வந்து சிறு தானியம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு வீட்டுல தான் இருக்கோம். நாங்க வந்து மெயினா அப்போ வந்து ராகி, சாமை, பாண்டி, அப்போ தட்டைப்பயிறு, இந்த அவரை, இந்த மாதிரி தான் ஐட்டங்கள் நாங்கள் விளைச்சல் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் மழை காலத்துல மட்டும், தண்ணி வசதி இல்லாம. மற்ற சமயத்துல வந்து வீட்டுல வேலைக்கு வேற பக்கம் போவாங்க, நான் வீட்டுல இருப்பேன். நான் வந்து இந்த தறி வந்து அங்க நீராடி கிராமத்துலதான் மாட்டியிருந்தாங்க. அந்த மூர்சாறு வந்து இருக்கும்போது, அப்புறம் அவங்க அங்க வேலை செய்வாங்க லேடிஸ். நான் வந்து டெய்லி அவங்க கிட்ட போய் பார்ப்பேன், என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு கேட்டா அவங்க நாங்க தறி ஓட்டுறோம் அப்படிம்பாங்க. அப்போ என்னையும் கூட்டிட்டு போறீங்களா, நான் வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சரி உன்னையும் கூட்டிட்டு போறோன்னு சொல்லி அப்படிதான் நான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தேன். முதல்ல நீராடி கிராமத்துல இருந்து இங்க வேலைக்கு வரும்போது அதிகமா நான் யாரோட பேச மாட்டேன். எனக்கு புது அனுபவமா இருந்துச்சு. அப்புறம் யாரும் எது கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. இருந்தாலும் இப்போ முதல்ல இருந்தது கூட இப்ப வந்து நாம யாராவது வந்தாங்கன்னா ஏன் வந்திருக்கீங்க, என்ன வந்திருக்கீங்க, எப்படி அப்படின்னு யாரானாலும் நாம வந்து திரும்ப பேசலாம். அப்போ எந்த ஒரு பயிற்சி ஆனாலும் லேடிஸுங்க வந்து முன்னாடி வர மாட்டாங்க. நான் வந்து எனக்கு ஆர்வமா இருக்கும், சரி நம்ம இதை கத்துட்டா நம்ம வாழ்வாதாரத்துக்கு இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதுலனாலும் போய் முன்னாடியா நான் வரேன் அப்படின்னு சொல்லி போவேன். அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. வந்து ரொம்ப குழந்தைங்க ஸ்கூல் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அப்போ அங்க இருந்தே போறாங்க. இங்க வந்து எல்லா வேலையும் செய்வோம். ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி செய்வோம். இங்க வந்து முந்திரி மிஷன் போட்டிருக்காங்க, அதுல வேலை இருந்துச்சுன்னா ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த வேலை வந்து இந்த ஏரியாவில் வந்து முதல் வந்து முந்திரி வங்கதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க வந்து நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இங்க முந்திரி அதிகமா விளைச்சலா இருக்கு. அப்ப வந்து இங்க வந்து மிஷன் மாட்டினா வந்து முந்திரி வந்து வெளியில போகாம இங்கே நம்ம அதிகமா டன் கணக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு இதா இருந்துச்சு. அப்புறம் இது 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிளானா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்க மிஷன் போட சொல்லி மிஷன் போட்டிருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து வெளியில மார்க்கெட்டிங் முந்திரி போறது முழுவதுமே இங்க கொண்டு வந்து தராங்க. இந்த 2 வருஷமா எங்க கிட்டவே தந்துடுறோம். நாங்க வந்து இங்க இந்த சென்டர்ல முதல்ல 20 பேர் வேலை செஞ்சாங்க. 20 பேர் வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து வேலை கம்மியாயிருச்சு. என்ன பண்றது, எங்களுக்கு வேலை இங்க கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது நாங்க சரி அப்படின்னு சொல்லி இதுல தறி மாட்டினோம், 5 தறி மாட்டினோம். அதுலயும் வந்து தறி ஓரளவுக்கு தான், அது பீஸ் கணக்கு கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாதி லேடிஸ் வரல. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க பாதி லேடிஸ் வர்றதில்லை, என்ன பண்றது அப்படின்ட்டு நாங்க விடாம கூப்பிட்டே இருந்தோம், வேலைக்கு வாங்க அப்படின்னா. அதுக்கு வந்து ஒரு தறி வந்து நம்ம மரத்துல செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல ஏறி இறங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பேசும்போது ஆபீஸ்ல சொன்னாங்க, சரி உங்களுக்கு இரும்புல நாங்க தறி வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இப்ப வாங்கி தந்தாங்க. அதுல வந்து இப்போ அதுல வந்து ஆள் இருக்கும்போது அதுல ஒரு ஆள் வேலை செய்யறாங்க. அப்ப எங்களுக்கு வந்து ஆள் அதிகமா ஆகுது. அத மாதிரி வாழைப்பட்டைக்கு அப்படி இருந்தா முந்திரிக்கு அப்படிதான். முந்திரிக்கு எல்லாம் லேடிஸ் நாங்க இப்ப புதுசாக தான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு லேடிஸ் எடுத்திருக்கோம். அத மாதிரி இன்னும் தொடர்ந்து முந்திரி வேலை செய்யும் போது இன்னைக்கு குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 லேடிஸ்னால எடுக்கணும். அப்பதான் அந்த வேலை செய்ய முடியும். அப்ப அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஆகும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். இந்த பில்லூர் பகுதியில வந்து பெண்களுக்குன்னா வந்து நிறைய சுய உதவி குழுனால வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. காளான் வளர்ப்பு, இயற்கை உரம் தயாரிக்கிறது, அப்புறம் வீட்டில் உட்காந்துட்டே
ஏதோ ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மசாலா இது அரைக்கிறது, இந்த ஊறுகாய் ஐட்டம் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா லேடிஸ் வந்து அதிகமா எந்த வேலையானாலும் கொஞ்சமா செஞ்சுட்டு நம்ம வந்து அதுக்கு மேல செய் செஞ்சா எங்க போய் மார்க்கெட்டிங் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு. அதனால ட்ரைனிங் தையல் கிளாஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. தையல், எம்ப்ராய்டிங்கு, டிராயிங் கிளாஸு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க. ஆனா அது எங்க போய் என்ன பண்றது அப்படிங்கறத நினைச்சிட்டு லேடிஸ் பாதி பேரு வேலை செய்யறாங்க, பாதி பேரு செய்யறது இல்ல. வீட்ல அப்படியே பேசாம இருந்துக்குவாங்க. இந்த ஏரியாவுல வந்து பில்லூர் ஏரியாவுல வந்து பெண்களுக்கு வந்து எல்லா இதுவும் முதலில் இருந்தது கூட இப்ப வந்து எல்லாமே ட்ரைனிங் இங்க வந்து தராங்க. அது வந்து நாம தான் கரெக்டா ஓ இது நம்ம வாழ்வாதாரத்துக்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம தான் அதை வந்து பயன்படுத்திக்கணும். இது சில பேர் பயன்படுத்துறது இல்லை, அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு என்ன, நாம ஏன் அங்க போய் இங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பாதி பேர் அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா இங்க சில பேர் அவங்களுக்கு சுயமா நாங்க சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இங்க காளான் போட்டிருக்காங்க. அப்புறம் ஏதோ அவங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இந்த சமையல் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க விற்பனை பண்றாங்க. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தையல் கத்துருக்கவங்க அவங்க வீட்டுல இருந்தே இருந்து தையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான்.